இன்றைக்கி சிம்பிளாக ஒரு அருமையான எறா தொக்கு தாங்க பண்ண போகிறோம். எந்த மசாலாவும் வெங்காயம் தக்காளி எதுவும் வதக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே வேக வச்சு இதெல்லாம் வந்து பழைய மெத்தடுங்க. இந்த மெத்தடில் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். இந்த மெத்தட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த எறா தொக்கு. அப்படியே வெள்ளை சாதம் போட்டு கலந்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையான சுவையில் இருக்கும். இந்த எறா தொக்கை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுருக்காங்க. அதில் இந்த கடாயில் ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி தோல் உரித்து க்ளீன் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இந்த எறா தொக்குக்கு நம்ம எதுவும் வதக்க தேவையில்லைங்க, அப்படியே போட வேண்டியது தான். ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேங்க. இதை அப்படியே இதில் நம்ம சேர்த்துடலாம். இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே அப்படியே நம்ம கட் பண்ணிவிட்டு வதக்க தேவையில்லை. இந்த இறால நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான மசாலாவையும் நம்ம கூடவே சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாவும் தனியாவும் சேர்ந்த இந்த மிளகாத்தூளுங்க. இது வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை நம்ம நல்லா இப்படி ஒரு கலர் வந்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். மசாலாலாம் போட்டுட்டோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எதுவுமே வதக்க தேவையில்லைங்க. இது சிம்பிளாக இந்த எறா தொக்கு பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் வரும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி போட்டு வேக வைக்கலாம். நடுவில் கொஞ்சம் கலந்து விடலாம், இல்லை கட்டி அப்படியே அடி பிடிச்சிடும். ஒரு 15 நிமிஷம் வேகட்டோங்க. ஆனால் நடுவில் ஒரு 2 முறை 3 முறை கலந்து விடலாம். அப்புறமா எண்ணெய்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா எறா வந்து வெந்துட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம எண்ணெய்க்குன்னு எதுவும் சேர்க்கலை, அப்படியே போட்டது நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போது இந்த நேரத்தில் நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4 கறிவேப்பிலையும் சேர்த்துனாலே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்துட்டு உப்பு காரம் எதனா கம்மியாக இருக்குதா ஜாஸ்தியாக இருக்குதா நம்ம இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க. உப்பு மட்டும் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது. ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இது நல்லா கலந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வேக வைக்கலாம். அப்படியே மூடி வைக்கலாம். நடுவில் ஒரு தடவை 2 தடவை கலந்து விடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் சுண்டி 2 ஸ்பூன் எண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா எப்படி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது இதில் வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுருவேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கூட வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிட வேண்டியது தான். சிம்பிளாக செய்யலாங்க இந்த தொக்கு. எதுவும் வதக்க தேவையில்லை, எண்ணெயில் போட்டு இது பண்ண தேவையில்லை.
இஞ்சி பூண்டு சேர்க்க தேவையில்ல, பூண்டு உரிச்சு போட்டால் போதும். இந்த முறையில் ஒரு மாதிரி பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நம்ம எறா தொக்கு அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிட வேண்டியது தாங்க. இந்த தொக்கு செஞ்சு வச்சுட்டு ஒன்றும் இல்லை, வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டா கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு இந்த கடாயில் கொஞ்சம் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக பிரியாணியும் தோத்துடும், அந்த அளவுக்கு இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை பண்ணி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செய்யலாம், எல்லாத்தையும் அப்படியே வேக வைக்க வேண்டியது தான், எதுவும் நம்ம வதக்க தேவையில்லை. இந்த மெத்தடில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.